ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் எஸ்ஏகி சதீஷ். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஆஸ்திரேலியாவில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்குது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மாதத்தில் எனக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்றதை டக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரெண்ட். நான் எவ்வளோ ரெண்ட் மாதம் பே பண்ணுறேன். நான் இருக்கிறது வந்து ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 44 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நான் இருக்கிற ஊர் கிராட்ஸ். இங்கே வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 11 to 13 euros செலவாகுங்க. ஸோ நான் எவ்வளோ பே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 11.5 euros per மீட்டர் ஸ்கொயர் பே பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட ரெண்ட் வந்து அரௌண்ட் 500 euros கிட்ட வரும். ஸோ இது வந்து ஒரு 1 BHK, ஒரு ஹால் கிச்சன் கம்பைண்டாக இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இதுதான் நான் இருக்கிற வீடு. ஸ்டூடெண்ட்டு ஆஸ்திரியாவுக்கு படிக்க வராங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தங்குறதுக்கு இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் டார்ம்ஸ் அண்ட் ஷேர்ட் லிவிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இங்கே கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 to 450 euros வரைக்கும் செலவாகலாம். இந்த 300 to 450 euros வந்து எந்த ரேஞ்சில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லொக்கேஷனில் இருக்குது, யார் கூட எத்தனை பேர் கூட ஷேர் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரெண்ட் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக வராருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300 to 450 euros அவங்களுக்கு ரெண்ட் கிடச்சிடும். சரி, ஸோ ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 60 மீட்டர் ஸ்கொயராக மினிமம் தேவைப்படும். ஸோ 60 மீட்டர் ஸ்கொயர் ஆகும்போது, ஏன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது ஒரு கிட்ஸோடு வருவீங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 2 ரூம் இருக்கிற மாதிரியாவது நீங்கள் பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 700 to 900 euros வந்து மந்த்லி ரெண்ட் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக வரீங்கன்னா 700 to 900 euros செலவாகுங்க ரெண்ட் மட்டுமே. சரி, ஆஸ்திரேலியாவில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு அப்பார்ட்மெண்ட் அண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ஸ். ஒரு மினிமம் ஒரு 50 வருஷமாக இருக்குது. நியூ அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 10 years இருக்கும் கட்டி. ஸோ இந்த ஓல்டு அப்பார்ட்மெண்ட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். நியூ அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அது ஏன்ற ரீசன் வந்து நான் அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அன்ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். எந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் ஃபர்னிச்சர் இருக்காது, நீங்களே பார்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட் டார்ம்ஸில் வந்து உங்களுக்கு பெட்டு அண்ட் பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது கிச்சனு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மூவிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸாக வர்ற மாதிரி இருந்தால். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டிங் மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆஸ்திரியாவில் இருக்கிற 44 மீட்டர் ஸ்கொயருக்கு ஹீட்டிங் மட்டுமே ஒரு மாதத்துக்கு 60 euros செலவு பண்ணுறேன். எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 euros செலவு பண்ணுறேன். இந்த அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவில் நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கான்ட்ராக்ட் வச்சுருப்பேன். ஸோ அவங்க வந்து என்னென்னா, ஒரு வருஷத்தில் 12 மாதத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ஒரு வேளை அதை விட நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாலோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து எதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மாதம் 60 euros ஃபார் ஹீட்டிங், 70 euros ஃபார் எலக்ட்ரிசிட்டி நான் பே பண்ணிகிட்டே இருக்கேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஓல்டு பில்டிங்க்கும் நியூ பில்டிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னான்ல. ஸோ ஓல்டு பில்டிங்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கன்சியூம் ஆகும், ஹீட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நியூ பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கும் சரி எலக்ட்ரிசிட்டியும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆஸ்திரியாவில் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 400 euros. ஸோ அந்த 400 euros அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற ஸ்டேட் வந்து ஸ்டிரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பஸ்ஸு, ட்ராமு அண்ட் ட்ரெயினில் எதுனாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பஸ்ஸு ட்ரெயின் எதுனாலும் போகலான்னு ஒரு டிக்கெட் வந்து எப்படி இருக்கும், அந்த டிக்கெட் தான் இங்கே நான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் மாதம் எடுத்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதே வருஷத்துக்கு எடுத்தால் கம்மியான விலையில் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 400 euro செலவாகும். 400 euro வந்து நீங்கள் 12 மாதத்துக்கு எடுத்தால் ஒரு மாதத்துக்கு 35 euro கிட்ட வரும். நான் வந்து மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆஸ்திரேலியாவில் வெரி வெல் கனெக்டட், எல்லா பக்கமும் மோஸ்ட்லி இருக்கும். என்கிட்ட கார் கிடையாது. ஸோ அதனால் காரோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆஸ்திரியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஆஸ்திரியாவோட டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் வந்து ஆஸ்திரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 120 to 150 euro ஆகுங்க. இதே ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 250 ஒரு 300 euro ஆகும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் ஒய்ஃபை. மாதம் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 euros தான். அது ஆஸ்திரேலியா சீப்பஸ்ட் ப்ரொவைடர். நிறைய இந்த மாதிரி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு போதுமான டேட்டாவும் கால்ஸும் கொடுப்பாங்க. ஒய்ஃபைக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 euros செலவு பண்ணுறேன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து. ஒய்ஃபைக்கு எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா 30 to 50 euros மாதத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீட்டுக்கு செலவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.